வரி வருவாய் நிதி பகிர்வில் இந்த 16வது நிதிக்குழுவில் 41% இருப்பதை 40% குறைக்கும் முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளதை அறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் 16வது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனாகிரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். 41% என்பதை 50% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். மேலும் செஸ், சர்சார்ஜ் போன்ற வரி வருவாயில் மாநில அரசுகளுக்கும் பங்கு தர வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களை, என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்கிற போது அதில் மாநில அரசுக்கும் உரிய பகிர்வை தர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்தொடரில் கல்வி தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையிலே பேசியது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று, வேதனை தரக்கூடிய ஒன்று. அதனை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம், கண்டித்தோம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். அவர் தான் பேசியதை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்தாரே தவிர வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கோரவோ அவர் தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்களை அவர் அவ்வாறு காயப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மும்மொழி கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள். திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு வருவது கண்டனத்திற்குரியது. இருமொழி கொள்கையே போதுமானது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய மக்களின் ஒற்றுமைக்கும் ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே மும்மொழி கொள்கை என்பதை அரசின் கொள்கையாக இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிப்பது கூடாது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின், தமிழ்நாட்டு மக்களின் நிலைப்பாடாகும். ஆனால் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏதோ இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைத்துவிடும், இந்தியை படித்தால் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்பதை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்க ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்கும் உள்நோக்கத்தோடு பாஜகவினர், பாஜக ஆட்சியாளர்கள் செய்வதை அம்பலப்படுத்துகிறோம், அதை எச்சரிக்கிறோம். சென்னையில் வருகிற 22ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் மற்ற கட்சி தலைவரும் பங்கேற்று முதல்வர் தலைமையான நபர்கள் அழைப்பு விட்டுருக்காங்க. அந்த அனைத்து கட்சி தொகுதி மறையீடு விஷயம் தொடர்ந்து இந்த நீட்டு உள்ளிட்ட விஷயங்களை தமிழக தென் மாநிலங்களில் பாஜக அரசு செவி சாய்க்காத நிலையில் இது இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை மீண்டும் அவங்க செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை முற்றிலும் வேறானது. நீட் போன்ற பிரச்சனைகளில் பிற மாநிலங்கள் கையாளுகிற அணுகுமுறை என்பது வேறு. ஆனால் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ள இருக்கிற காலச்சூழலில் இது குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி
தென்னிந்திய மாநில தலைவர்களால், முதல்வர்களால் வரவேற்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மிகவும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இந்திய ஒன்றிய அரசு இதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம்.